டிஆர் பாலு மேலே கேஸை போட்டார் அண்ணாமலை. அவரை குறுக்கு விசாரணை பண்ண போகிறேன்னு இன்னைக்கு மக்கள் தெரிஞ்சுக்கோங்க. சட்ட பிரச்சனை இது ஒன்றும் ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்தாலுங்க. ஐபிஎஸ்ன்னு அவருக்கு சிஆர்பிசி ஐபிசி போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் எதுவுமே உருப்படியாக தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு 10,000 எஃப்ஐஆர் போட்டேன்னு சொல்லிட்டார். எஃப்ஐஆருங்கிறது டிஜிபியாக போட முடியாது, கமிஷனரே போட முடியாது, எந்த ஐபிஎஸ் அதிகாரியும் எஃப்ஐஆர் போட முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் சிஆர்பிசியை பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் தான் எஃப்ஐஆர் போட முடியும். அதுக்கிடையில் நான் ஆயிரக்கணக்கான எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னவர். அப்போ தான் நான் ஐபிஎஸ்ஸே இவருக்கு லாயக்கு இல்லையேன்னு நினச்சோம். இப்போ குறுக்கு விசாரணை ஒரு பண்ண போகிறேங்கிறார் டிஆர் பாலு. டிஆர் பாலு 100 கோடி கட்டு போட்டிருக்காரு. குறுக்கு விசாரணை எப்படி பண்ண முடியும் டிஆர் பாலு மேலே? நீங்கள் வக்கீலை வச்சுட்டிங்கன்னா உங்கள் வக்கீல் தான் குறுக்கு விசாரணை பண்ண முடியும், நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணணும்னா பார்ட்டி இன் பர்சன்னு சொல்லி வக்காலத்தே போடக்கூடாது. எனக்கு கிடைத்த தகவல் நீங்கள் வக்காலத்து போட்டிருக்கீங்க, அப்போ அந்த வக்கீல் தானே பண்ணணும், நீங்கள் போய் பண்ண முடியாத. வக்கீலாச்சும் உருப்படியாக 4 கேள்வி கேட்பார். உங்களுக்கு என்ன தெரியும்? சட்டத்தை பற்றி என்ன தெரியும்? கோர்ட்டை பற்றி என்ன தெரியும்? அதனால் நீங்கள் வந்து கேள்வி கேட்க முடியாது, குறுக்கு விசாரணை பண்ண முடியாது, மக்களை திசை திருப்பாதீங்க. இந்த கேஸில் வசமாக மாட்டுவீங்க. இன்டர்நெட்டில் வந்து இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு டிஆர் பாலு இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அவ்வளோ சம்பாதிக்கிறாருன்னு சொன்னால் அது கோர்ட்டில் பெரிய பிரச்சனையாக வரும்.